பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தையை தெளிவுபடுத்தினார். என்ன வார்த்தை தெரியுமா? இந்த நாட்களில் அநேக பிள்ளைகள் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், அநேக பாடுகளை சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தோல்வியின் நிமித்தம் அநேக பிள்ளைகள் மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள், மரணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வார்த்தையை தெளிவாய் உரை என்று சொன்னார். தோல்வி இல்லாமல் வாழ்க்கை இல்லை, தோல்வி மட்டுமே வாழ்க்கை இல்லை. உன் தோல்வியை ஜெயமாய் மாற்ற என் தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார், சோர்ந்து போகாதே. அவர் உன் பட்சத்தில் இருப்பாரானால் உன் தோல்வி மாறும். அவர் உன் பட்சத்தில் இருப்பாரானால் உன் தடைகள் மாறும். அவர் உன் பட்சத்தில் இருப்பாரானால் உடைய மரண கண்ணிகள் உங்களை விட்டு அகன்று போகும். அவர் உன் பட்சத்தில் இருப்பாரானால் உடைய வியாதி உன்னை விட்டு மாறி போகும். அவர் உன் பட்சத்தில் இருப்பாரானால் உடைய தருத்தரங்கள் உன்னை விட்டு ஓடி போகும். அவர் உன் பட்சத்தில் இருக்கிறார், நீ சோர்ந்து போகாதே. பாருங்க, இந்த வார்த்தையை சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது அழகாய் சொன்னார். சங்கீதத்தின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் அதில் 9வது வசனத்தை வாசித்து பாருங்களே. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார் என்று அறிந்து கொள். தோல்வியை பார்க்காதீங்க. தோல்வி உங்களுடைய வாழ்க்கைக்குரியது அல்ல, தோல்வி உங்களுடைய பிரச்சனைக்குரியது அல்ல. உடைய தோல்விகள் மாறுவது அதிக நிச்சயம். அதற்கு தான் இந்த வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். தோல்வி மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை இல்லை. இந்த தோல்வி என்னை தோற்கடிச்சிருச்சேன்னு சொல்லி நீங்கள் தவறான முடிவுகளை தயவு செய்து எடுக்காதீங்க. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உடைய கட்டுகள் அறுக்கப்படுவது அதிக நிச்சயம். இந்த வார்த்தை உடைய தோல்வியை மாற்றியிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களை தேற்றுவாராக. ஆமென்.